விஜய் சேதுபதி அண்ணனை வந்து நான் தான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். யார் கேட்டது அப்படின்னா கோபிநாதன். நானே அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணுன்னு அவரும் கேட்டாரு. SNS Institutions Kovai and Anuj Styles presents Behind Its Gopinath 25, powered by eSpa Traditional Thailand Massage, A to B Veg Restaurant, SA College of Arts and Science, Aroma Agmar Ghee, Ippopay, Now Pay the Ippoway, VOE 29 series, The Masterpiece மற்றும் வேலம்மாள் Nexus. நான் என்னைக்காவது ஒரு நாள் கோபி அண்ணனை பத்தி பேசும்போது இதை நான் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தது. விஜய் சேதுபதி அண்ணனை வந்து நான் தான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, ஏன்னா அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் போய் விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட கேட்கும்போது அவரும் அதே தான். யார் கேட்டது அப்படின்னா கோபிநாதன். நானே அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு ஷோ நான் கமல் சாரோட பர்த்டேக்காக நான் ஹோஸ்ட் பண்ணேன். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்கிட்ட மைக் கொடுத்து உள்ளார இறக்கி விட்டாங்க. இல்லைண்ணே 1 மணி நேரம் உள்ளார போய் எல்லாத்தையும் பேச சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே அப்படின்னு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு இறங்கி இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, போய் பேசுன்னு சொல்கிறாங்க, இங்கே நின்றுருக்க நீ ஒரு ஆங்கரா போடா அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ ஒரு ஹக் ஒன்று பண்ணார். 1 ஹவர் கழிச்சு உன்னைய பார்ப்பேன், உள்ள வெளுத்து வாங்கிட்டு வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜோ வெற்றி நாயகன் இளம் நாயகன் ரியோ அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஐ மீன் ஃபஸ்ட் என்னை கூப்பிட்டதுக்கே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலாக எனக்கு பிகின்வுட்ஸ்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன்ட்டு எனக்கு இன்விடேஷன் வந்தோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். சர்ப்ரைஸ்ன்னு சொன்னானுங்க, அவரே கூப்பிடுறாரு, என்ன சர்ப்ரைஸ் இது? ஆக்சுவலாக எனக்கு என்ன சில பேரை மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயம். அதில் என்ன ஆச்சுன்னா ரியோட்ட சொல்லியிருக்காங்கன்னா இது சர்ப்ரைஸாக பண்ணுறோம், கோபி சார்ட்ட சொல்லாதீங்கன்னு இருக்காங்க. கடைசியில் எங்கிட்டேருந்து வந்து ஒரு வாய்ஸ் நோட் போகிறேன், அண்ணன் என்னென்ன சர்ப்ரைஸ்ன்னு அனுப்புவேன், நீங்களே அனுப்புறீங்க அப்படின்னு. எஸ் ஹீரோ முதல்ல சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, லாங் வெயிட்டுக்கு அப்புறம் லாங் வெயிட்னா வர்த் வெயிட், சூப்பர் படம், ஃபீல் குட் மூவி, எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அந்த வகையில் நெக்ஸ்ட் ஹீரோ ஃப்ரம் விஜய் டிவி. தேங்க்யூ ஸோ மச். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. கோபிநாத் 25 உங்களுடைய வாழ்த்து செய்தி. அதான் கோபி என்ன அப்படின்னா எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது பிகின் த ஸ்டேஜில். அது எல்லாத்தையும் தாண்டி கோபிநாத் அப்படின்ற அந்த அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். இங்கே எனக்கு 2-3 இன்சிடென்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். கோபிநாத் அண்ணன் இருக்க இடத்துல இருந்து அவர் எந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறதுக்கு தயங்க மாட்டார் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று விஜய் சேதுபதி அண்ணனை நான் தான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அது எப்படின்னா, நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம், ஒரு டெலி அவார்ட்ஸ் அவார்ட் ஷோ முடிஞ்சு எல்லாரும் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது, என்னை இன்ட்ரோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்னென்ன நீங்கள் போய் பேசினா பேச போகிறாரு அப்படின்னா, இல்லை ஒரு இன்ட்ரோன்னு ஒன்று இருந்ததுன்னா தான் நம்ம பேசுகிறத அவங்க லிசன் பண்ணுவாங்க அப்படின்னாரு. வெரி ஃபர்ஸ்ட் ஒன் அவர்கிட்ட நேரில் அவர் வாயால் கேட்டு கற்றுக்கிட்டது. இன்ட்ரோன்னு ஒன்று இருந்தால் தான் பேசுகிறத அவங்க கவனிப்பாங்க அப்படின்றத இவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் போய் விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட கேட்கும்போது அவரும் அதே தான். யார் கேட்டது அப்படின்னா கோபிநாதன். நானே அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா அவர் ஸ்டேஜில் நிறைய பேசுவார்ல, அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் ஸ்டேஜில் எப்படி பேசணுன்றதை நிறைய தடவை கற்றுக்கிட்டேன். அதனால் என்ன அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணுன்னு அவரும் கேட்டார். ஸோ 2 பேரோட இன்ட்ரோவுக்கும் நடுவில் நான் இருந்தேன்றது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த 2 பெரிய ஆளுமைகள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ரோவை என்ன மாதிரி ஒருத்தன்ட்ட கேட்கறதுக்கு தயங்காமல் இருக்காங்கல்ல, அதனால தான் இவங்க இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் என்னைக்காவது ஒரு நாள் கோபி அண்ணனை பற்றி பேசும்போது இதை நான் சொல்லணும் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தது. நான் ஆங்கர் தான், ரொம்ப ரொம்ப நல்லாவே ஷோஸ்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நிறைய பயம் இருக்கும். திடீர்னு என்னோட சீனியர் பர்சன் கூடயோ இல்லை திடீர்னு பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்கும்போது என்கிட்ட மைக் கொடுத்து இறக்கி விட்டாங்கன்னா, அப்படி ஏதாவது ஒரு ஷோவில் என்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி எந்த ஷோலையுமே நான் இருந்திருக்க மாட்டேன். ஒரே ஒரு ஷோ நான் கமல் சாரோட பர்த்டேக்காக நான் ஹோஸ்ட் பண்ணேன். ரெட் கார்பெட்டில் இருந்தேன். ஆக்சுவலாக ஆன் ஸ்டேஜில் ஹோஸ்ட் பண்ணுறியான்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது, இல்லை வேண்டாம், நான் அவ்வளோ பொறுப்பாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஸ்டேஜில் அண்ணன் தான் இருந்தார், அண்ணன் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் வெளியில் ரெட் கார்பெட்டில் இருக்கும்போது உள்ளார ஒரு 1 ஹவர் டைம் கேப் இருந்தது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரிலண்ணே, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்கிட்ட மைக் கொடுத்து உள்ளார இறக்கி விட்டாங்க. நான் உள்ளார போயிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுட்டு ரொம்ப நர்வஸாக இருந்தேன். நேராக அழகாக அப்படி தோளில் கேட்போட்டு, என்னடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, முடிஞ்சிச்சா வெளில அப்படின்னு. இல்லைண்ணே 1 மணி நேரம் உள்ளார போய் எல்லாத்தையும் பேச சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே அப்படின்னு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு, உள்ளே போய் இறங்கி பேசினா தான் ஹீரோ, இங்கே ஓரமாக நின்றுட்டு இருந்தாலாம் ஹீரோ ஆக முடியாது, போ உள்ளே போ பேசு அப்படின்னாரு. இப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தேன், போடா உள்ளே போய் இறங்கி இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, போய் பேசுன்னு சொல்கிறாங்க, இங்கே நின்றுருக்க நீ ஒரு ஆங்கரா போடா அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ ஒரு ஹக் ஒன்று பண்ணிவிட்டு
1 hour கழிச்சு உன்னைய பார்ப்பேன், உள்ளே வெளுத்து வாங்கிட்டு வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உள்ளே போனேன். அந்த 1 hour நான் என்ன பண்ணேனே எனக்கு தெரியாது. ஆனால் வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரோட பொசிஷனில் இருந்து தனக்கப்புறம் வர எல்லாருமே தன்னை மாதிரி வரணுன்றதை தாண்டி தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அவங்களுக்கு புகுத்தி அவர் அனுப்பி விடுவாங்க. அந்த ஹக்கை திருப்பி கொடுத்து இதை சொல்லிடலாம். தேங்க்ஸ். இன்னும் ஒரே ஒரு சம்பவம் இருக்குது, அது மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அரசியல் எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் மக்களுக்குள்ளார சில அரசியல் இருக்கும்ல. ஸோ அந்த மக்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியலை ரொம்ப தெளிவாக தடவை அந்த அரசியலை புரிகிற மாதிரி சொல்கிற ஒரு ஆள் யாராக இருப்பாங்கன்னா கோபிநாத் அண்ணா தான் இருப்பார். எனக்கு என் மனசுக்குள்ளார நிறைய தடவை நான் யோசித்து பார்த்துட்டு இருந்த நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு நீயா நானா தான் மக்களுக்கு போய் அடையாளப்படுத்தும். அதில் ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் ரொம்ப கனெக்ட் ஆகி நான் பார்த்து இதை இவர் தான் சொல்லுவார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சது. பொண்ணு பார்க்குறதுன்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஜென்ரேஷன் பையன் பார்க்குறதுக்குள்ளார போயிடுச்சு. ஒரு பொண்ணோட தேவைக்கு அந்த பையனை எப்படியெல்லாம் அவங்க மோல்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்றத ரொம்ப அழகாக இந்த ஜென்ரேஷனில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நீங்கள் பேசியிருந்திருப்பீங்கன்னு. அது இந்த ஜென்ரேஷனில் இருக்க நிறைய பசங்களுக்கு போச்சு. அதை விட ரொம்ப முக்கியமாக இப்போயுமே இன்ஸ்பிரேஷன் வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அது வந்துடும். இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்க தான் ரொம்ப 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 பொறுப்பான பசங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஸ்டேஜில் அடையாளப்படுத்தி சொன்னாங்க. அந்த வார்த்தை இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்திருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னால் இப்படி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துறது போய் இந்த யங்ஸ்டர்ஸ் தான், இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் தான் பொறுப்பாக இருக்காங்க. அவனுக்கு ஒரு 20 வயசு தாண்டிடுச்சுன்னா அவன் இதை பண்ணி ஆகணும்னு அவனுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது. 25 வயசில் செட்டில் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. செட்டில் ஆகாமல் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற அளவுக்கு அவன் யோசிக்கிறான். இப்படின்ற எல்லாத்தையுமே முறையாக ஸ்டேஜில் அடையாளப்படுத்தினது கோபிநாத் அண்ணன் தான். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அது மிகப்பெரிய ஊக்கமாக இருந்ததுன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்து போட்டு என்னாலுமே இவர் புரிஞ்சுக்கிட்டா இருப்பா அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்தி ரொம்ப தெளிவாக மக்களுக்குள்ளார ஊடுருவி இருக்கக்கூடிய அரசியலை ரொம்ப தெளிவாக கொண்டு போய் சேர்க்கறது அண்ணன் தான். ஸோ நிறைய விஷயத்தில் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. வெல் சைட் ரியோ, ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ரியோ. தேங்க்ஸ்ண்ணே. லவ் யூ ஸோ மச். சூப்பர். கோபிநாதனை பார்க்குற எல்லாருமே ரொம்ப கடுமையான ஆள்னே நினைப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஜாலியான ஆள். அண்ணன் சொல்லுவார், நம்மளை ஏமாத்துறதுக்குனே பிறந்து வருவாங்க போல இருக்கடா தம்பி இவனுங்கெல்லாம். அது ஒரு லிஸ்ட்டே வச்சிருப்பார். அண்ணன் நீங்கள் யார்ட்டெல்லாம் பணம் கொடுத்து வரல, இவ்வளோ பேர் இருக்காங்கடா, தரேங்கிறாங்கடா. நானே இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷம் ஆச்சுடா, இன்னும் தர மாட்டேங்கிறாங்கடா. உலகத்தில் அண்ணன் 10 லட்சம் பேர் உக்காந்தா கூட பேசி சமாளிச்சிருவார். ஒத்த பிள்ளைய பெற்றிருக்கார், அது 10 கோபிநாத். வெண்பா 10 கோபிநாத். கோபி, இந்த 25 வருஷத்து உன்னுடைய வளர்ச்சியை அப்பா இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நான் பிறந்த பையனே அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவார். அடிக்கடி உன்னை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவார். நீங்கள் அவரும் இந்த இடத்துல வந்து இருந்து பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு உண்டு. இதை விட நீ நல்லா வரணும் அப்படின்னு அப்பா ஆசீர்வாதப்படுவார், ஆசைப்படுவார். அது கண்டிப்பாக நடக்கும். திருவள்ளுவர் சொன்னது மாதிரி சான்றோன் கேட்ட தாய், அது மாதிரி நானும் நினச்சி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோபி, ஆல் தி பெஸ்ட். இது உண்மையில் அவருக்கு ரியல் சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் ஃபுல் ஸ்ட்ரெச் பேசி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே நான் குறுக்க போயிடுவேன். நீயா நாள் கோபிநாத் அதிகம் இடைமறிப்பார்னு ஆரம்பத்தில் விமர்சனம் வந்தது, இப்போவும் அது உண்டு. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குது. எங்கள் அம்மா பேசின 2வது வார்த்தை பேச ஆரம்பிக்கல, நான் டக்குன்னு உள்ளே போயிடுவேன். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எங்கள் அப்பா பிள்ளை தான். ரொம்ப நல்லா இருந்தது அம்மா. எங்கள் அம்மா இந்த மாதிரி இப்படிலாம் பேசுவாங்கங்கிறதே நான் பெருசாக, அதுவும் கடைசியில் வேறு தம்ஸ்அப் ஜாப்பில் தலை அப்படி கோபி என்னை ரொம்ப நம்பினது எங்கள் அப்பா தான். அவர் சொல்லிட்டே இருப்பார். ஆரம்பத்தில் அவன் சொல்லல உங்களுக்கு புரியாது, ஆனால் அவன் சொல்கிறது தான் நடக்கும் அப்படிம்பார். அது மாதிரி ஆல்மோஸ்ட் பெரும்பாலான நேரத்தில் நடந்துடும். ஆனால் இது இந்த கதை தெரியுதா இல்லையா, அவங்க 2வதாக எதிர்பார்த்தது பொம்பளை பிள்ளை, அது நம்ம இல்லை. அதனால தான் வெண்பா பிறந்தோடனே மாயா பிறந்தோடனே அவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டில் பொம்பளை பசங்களே கிடையாது. என் தங்கச்சிங்க தான். நாங்கள் இருந்தப்போ எங்களுக்கு எல்லாம் தங்கச்சிங்களும் ஒரு அக்கா விமலாக்கா வந்துருந்துச்சு, கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன் விமலாக்கா. ஸோ ஒரு அக்கா, மீதெல்லாம் தங்கச்சிங்க தான். ஸோ வீட்டில் அதனால் எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்போவுமே அந்த ப்ரையாரிட்டி இருக்கும், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும், அந்த வேல்யூ இருக்கும். ரொம்ப லக்கிலி எனக்கு என்னென்னா திருமணத்திற்கு பிறகும்
துர்கா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். வீட்டுக்கு பொம்பளை பிள்ளைங்க வந்துச்சுன்னா, நம்ம வீட்டு தங்கச்சிங்க வந்துச்சுன்னா, அதுங்களுக்கு முறையாக என்னவோ அதை வந்து கரெக்டாக செஞ்சு தான் பண்ணணும். பிஹேன் உட்ஸ் கோபிநாத் 25. டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை மற்றும் அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுனவேஷன் சென்டர், சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அரோமா அக்மார் கீ, ஆனந்த அனுபவம் அரோமா அக்மார் கீ. இப்போ பே நவ் பே த இப்போவே. தமிழகத்தின் முதல் UPI சேவை நிறுவனம். Vivo V29 சீரிஸ், த மாஸ்டர் பீஸ் மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ். SNS Institutions Kovai and Anuj Styles presents Behind Its Gopinath 25. Powered by eSpa Traditional Thailand Massage, A2B Veg Restaurant, SA College of Arts and Science, Aroma Agmar Ghee. Ipope, now pay the Ipove. Vivo V29 series, The Masterpiece மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ்.